ஹாய் மக்களே, ஐபிஎல் ஃபீவரில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஆட போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு டெல்லி கேபிட்டல்ஸ் அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். நம்ம அனாலிசிஸ்லேயே சொல்லியிருக்கோம். டெல்லி தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆப்ஷன், எல்லாமே ட்ரேட் ஆப்ஷன் எல்லாமே பண்ண ஒரு டீம்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஆப்ஷனில் பிக் பண்ண டேவிட் மில்லர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிக் அவங்க தான். ஸோ பென் டெக்கட் மட்டும் ரூல் அவுட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாருமே அவைலபிலிட்டியில் இருக்காங்க. அக்ஷர் பட்டேல் கேப்டனாக போக போகிறாரு. அந்த அதர் சைடு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி ரிஷப் பண்டோட கேப்டன்ஷிப்பில் வராங்க. போன வருஷம் ரொம்ப மட்டமான ஃபார்மில் ஆடிட்டாங்க ரிஷப் பண்ட். ஸோ இந்த வருஷம் அவர் ஃபார்ம் கிளிக் ஆச்சுன்னா அந்த டீமுக்கு நல்லது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜியில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் போக போகிறாங்க. டாப் 3லேயே ஃபாரின் பிளேயர்ஸை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நிக்கோலஸ் பூரான், மார்க்ரம், மிச்சல் மார்ஸ் 3 பேருமே நல்ல ஃபார்ம்லேயும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கிளிக் ஆகிட்டாங்கனாலே போதும், அவங்களுக்கு நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ரிஷப் பண்ட்டும் கிளிக் ஆகிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் 4மே சார்டட் அவுட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத் வராரு. மிடில் ஓவர்ஸ்க்கு ஆள் இருக்கு. அப்துல் சமாத் இருக்காரு, வேற யாரு, ஆயுஷ் பதோனி, சபாஷ் அகமத், ஆவேஷ் கானு, நாக்கியாவை எடுத்திருக்காங்க. பட் நாக்கியா ஆட வைப்பாங்களா என்னன்னு தெரியல. அவர் ஒரு இன்ஜுரி ஃபிட்னஸ் கன்சர்ன் இருக்கு. பட் ஆட வச்சா ஆட வைப்பாங்க. ஜாஷ் இங்கிலீஷ் வந்து அவைலபிலிட்டி இருக்காருன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் மேட்சஸ் தான் அவைலபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அவருமே நல்ல ஃபைன். போன வருஷம் பஞ்சாப் பும்ராவெல்லாம் போட்டு பொழந்துருத்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் ஆடுவார் என்னன்னு தெரியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா மேத்யூ பிரிட்ஸ்கி இவங்கெல்லாம் இருக்காங்க. பேசாமல் இவங்க வந்து மணிமாறன் சித்தார்த்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். போன வருஷம் ஆடினாங்க, இந்த வருஷம் ஆட வைப்பாங்க. ஏன்னா திக்விஷ் ஷெட்டி ஆட வைக்க போகிறாங்க. மணிமாறன் சித்தார்த் வந்து பவர் பிளேலேயே போட்டுட்ருக்காங்க போன வருஷம். இந்த வருஷமும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சபாஷ் வந்து பேக்கப் ஆள் இருக்கு. ஸோ எல்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா ஓகே. பட் சீமர்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சீமர்ஸ் இருக்காங்க. சமி, மோஷின் கான், மயங்க் யாதவ், அப்புறம் யார் அர்ஜுன் டெண்டுல்கர் வேறு ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. நிறைய பேர் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ கன்ஃபியூஷன் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் யாரை ஆட வைக்கணும்னு. அவங்க மட்டும் அந்த லைனப்பை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த மேட்ச்ல அதையே கோயிங் ஃபார்வர்ட் பண்ணலாம். இந்த மேட்ச்ல இல்லை, 1 or 2 மேட்சஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரன் இருக்கும். ரிஷப் பந்தோட ஃபார்ம் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. சேம் ஜிடி மாதிரி தான் இவங்களும். அந்த ஃபர்ஸ்ட் 4 பேர் கிளிக் ஆச்சுன்னா கிளிக் ஆயிடுவாங்க. இவனும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 4 பேர் கிளிக் ஆச்சுன்னா கிளிக் ஆயிடுவாங்க. அந்த அதர் சைடு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரும் சரி, அவுட் ஆஃப் த ஃபீல்டும் சரி, ஃபீல்ட்லையும் சரி, நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் எல்லா பக்கமும் கன்னு. கிட்டத்தட்ட 5-6 ஓப்பனர்ஸ் வச்சிருக்காங்க. கேஎல் ராகுல், கருண் நாயர், பத்து நிஷங்கா, பென் டெக்கட் நான் சொன்ன மாதிரி இல்லை அவரு. ஸோ அபிஷேக் போரல்னு ஓப்பனர்ஸாக வச்சிருக்காங்க. எல்லாருமே ஃப்ளோட்டராகவும் யூஸ் பண்ணலாம். அவங்க பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. யாராவது ஒருத்தர் அவுட் ஆனால் அவங்களை கொண்டு போய் மேக்கப் பண்ணுற மாதிரி ஆடிக்கலாம். அக்ஷர் பட்டேல் அஸ் அ கேப்டன். அவங்களோட இதில் டேவிட் மில்லர் அவர் வந்து அடிஷன். வேர்ல்டு கப்பில் தெரியும் நம்ம இந்தியாவுக்கு எப்படி ஆடினாருன்னு. ஸோ அவர் வேற ஒரு அடிஷனாக ஆட் ஆயிருக்காரு. ஆக்ஷனில் ஃபர்ஸ்ட் பிக் அவங்க தான், கடைசி பிக் அவங்க தான். கைல் ஜெமிஷனை ஆப்ஷன் முடிஞ்ச பின்னாடி எங்களுக்கு ஒரே ஒரு பிளேயர் மட்டும் வேணும்னு சொல்லி வாங்கி வச்சிருக்காங்க. கைல் ஜெமிஷன் போன வருஷம் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து நல்லாவே பண்ணாரு. ஸோ இந்த வருஷமும் நல்லா பண்ணுவார், நல்லா ரன் இருக்கும். இங்கே இங்கே இருக்காரு, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வேர்ல்டு கப்பில். அவர் வந்து விக்கெட் எடுக்கிறாரே இல்லைங்க, எக்கானமி சூப்பராக வச்சிருப்பாரு, நல்ல பவுலரு. ஸோ அவங்க டீம் செட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போகுது. பிளேயிங் 11 பேக்கப்ஸுக்கும் அவங்களுக்கு ஆள் இருக்கு, பிளேயிங் 11க்கும் ஆள் இருக்கு. ஸோ அவங்க இன்னைக்கு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் கண்டிப்பாக சாலிடாக வின் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Until then, signing off from Media Sandesh. Bye.